அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயில்தலை தொடங்குகிறோம். இன்று த யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் ஞான யோகத்தின் 298வது பக்கம், முதல் அத்தியாயம் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இந்த இறுதி பகுதியில், அந்த அத்தியாயத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். கடைசி 2 பத்திகளில் இருக்கின்றேன். இதில் இந்த புதிய பத்தியை துவங்குகிறோம். The culmination of the path of knowledge need not necessarily entail extinction of our worldly existence. The culmination, உங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை தெரியும். அது இறுதி, முடிவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஞான பாதையின், ஞான யோக பாதையின் இறுதி need not necessarily entail extinction of our world existence. இப்போ இறைவனை உணரும் நிலை, அறியும் நிலை வந்தவுடன் நாம் அதோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தோற்றம் நமக்கு வரும். அப்போ அதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? முடிந்துவிடும். அப்போ அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீட் நாட் நெசசரி, அப்படி முடியலாம். பொதுவா அப்படிதான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க. பிறவாமை வேண்டும், அன்று பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்டைல் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அவர் வேர்ல்டு, இந்த உலக வாழ்க்கை அது எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது இல்லாமல் போதல். என்டைல்னா ஒரு கிட்டத்தட்ட இது மாதிரி, அதாவது என்டைட்டில்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்க பாருங்க, டு ஹாவ் a necessary accompaniment or consequent, impose a necessary accompaniment or consequence, or require as a necessary accompaniment or consequence. To limit the inheritance to a specified succession of heirs. இப்ப 10 பேர் வாரிசு இருக்காங்கன்னா இவருக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றதுலாம் கூட என்டைட்டில்மென்ட், அதான் என்டைட்டில்ங்கிற மாதிரி வரும். டு பிஸ்டோ ஆர் இம்போஸ் ஆன் a person or a specified succession of heirs எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் டு லிமிட் இன்ஹெரிட்டன்ஸா அதோடைய பேசிக் மீனிங்கா இருக்கு. ஸ்பெசிபிக் ஹேர்ஸ் தான் வரும். அண்ணா இன் வரும். தாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது மாதிரிதான் வருது. இது பின்னாடி சேருதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. ஸோ தாய்னா லிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. பிரெஞ்சில் இந்த தாய்ங்கிற இதுக்கு பொருள் என்னன்னா, நம்ம சைஸ்ன்னு சொல்லணும். ட்ரெஸ்ஸுக்கு இது ஷார்ட்டா, ஸ்மாலா, மீடியமா, எக்ஸ்எல்லா, டபுள் எக்ஸ்எல்லாம் சொல்லுவாங்க. அதான் தாய்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த பாதை இங்குதான் முடியும் அப்படின்னு நம்ம குறுக்கி விட முடியாதுங்கிறதா அதோட பொருள். The culmination of the path of knowledge need not necessarily entail extinction of our world existence. ஏன் அப்படின்னா அடுத்த செகண்ட் பார் ஆரம்பிக்கும் போது ஏன் அப்படிங்கிற பதில் சொல்றாரு. For the supreme to whom we assimilate ourselves, the absolute and transcendental into whom we enter, as always a complete and ultimate consciousness for which we are seeking, and yet the supports by it display in the world. Because ஏனென்றால் the supreme to whom we assimilate ourselves, அந்த பரமாத்மாவிடம் நாம் இணைந்து விடுகிறோம். பொதுவா அசிமிலேட்ங்கிற வார்த்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? யாராவது உடனே சொல்ல முடியுமா? டக்குன்னு அசிமிலேட்னா ஞாபகம் சொல்லுங்க. ஃபுட் அந்த இன்டெஸ்டைன்ஸ்ல அப்சார்ப் ஆறது அசிமிலேஷன். அது அப்ப டைஜஷனுக்கு பொதுவா நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல சொல்ல பாத்தீங்கன்னா, டு கன்சியூம் நியூட்ரியன்ஸ் இன்டு தி பாடி ஆஃப்டர் டைஜஷன். அப்ப உடலில் சத்தை எடுத்துக்கொள்ளுது, ஜீரணத்தில் சத்தை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அசிமிலேஷன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டு இன்கார்பரேட் அண்ட் அப்சார்ப் இன்டு தி மைண்ட், அசிமிலேட் நாலேஜ், to make similar, cause to resemble, to absorb அப்படின்னு போடலாம்.
to become assimilated. அப்ப அப்சார்ப்ங்கிற வார்த்தையே ரொம்ப இதா வருது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து for the supreme to whom we assimilate ourselves, அவரை போல் நாமாக முயல்வது அப்படிங்கிற பொருள் வருது. To whom we assimilate ourselves. அப்ப பரமாத்மா நம்மை உரிந்து கொள்கிறது, பரமாத்மையை நம்மை ஏற்றுக்கொள்கிறது அந்த பொருள் அல்ல. நாம் அதுபோலாக முயல்வது. ஏன்னா மனிதன் என்பவன் இறைவன் ஆகலாம் என்ற பொருள் வருது. அப்போ for the supreme to whom we assimilate ourselves, the absolute and transcendent into whom we enter. அப்ப முதல்ல வந்து அசிமிலேட்னா அது போல் ஆதல், அதுவாதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அப்சல்யூட் என்றால் பூரணன், டிரான்செண்டன்ட் எல்லாம் கடந்தவன். into whom we enter, அவனுள் நுழைகின்றோம். we enter as always the complete and ultimate consciousness. அப்ப இந்த இதுல என்னன்னா அந்த அசிமிலேஷன் அப்ப என்டரிங் இருக்கும்போது ஒரு முழுமையான இறுதியான ஒரு உணர்வு நிலை இருக்கும். as always the complete consciousness and ultimate consciousness. ஒரு நிமிஷம். So, into whom we enter has always the complete and ultimate consciousness for which we are seeking. அதை நோக்கிதான் அந்த முழுமையான சித்தத்தை நோக்கிதான் நாம் பயணித்துக் கொள்கிறோம். For which we are seeking, and yet he supports by it his play in the world. ஆனாலும் he supports அப்படின்னா அந்த அல்டிமேட் எது வேணா சொல்லலாம். ஆனா இங்க கேபிட்டல் ஹீ போடல. ஒரு நிலையிலிருந்து நமக்கு உதவி செய்கிறார் by his play in the world. அப்ப வந்து இது ரெண்டு விதமா பார்க்கலாம். மனித நிலையிலிருந்து பார்த்தோம்னா அவன் அந்த விளையாட்டுக்கு லீலைக்கு இவன் உதவுகிறான் அப்படின்னு சொல்லுவான். இவன் மதர் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இது நம்ம பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர் யூ ரெடி டு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. For the supreme to whom we assimilate ourselves, the absolute and transcendent into whom we enter, as always the complete and ultimate consciousness for which we are seeking, and yet he supports by it his play in the world. So the he வந்து கேபிட்டல் லெட்டர் போடாட்டாலும் இந்த இறைவனை குறிப்பது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நாம் அவனுடைய லீலை, இந்த உலகத்து லீலைகளில் நமக்கு அவன் துணை புரிகிறான், உதவி செய்கிறான் என்று பொருள் வருகிறது. For the supreme to whom we assimilate ourselves, the absolute and transcendent into whom we enter, as always the complete and ultimate consciousness for which we are seeking, and yet he supports by it his play in the world. So next sentence more. Neither are we compelled to believe that our own existence ends, because by attaining to knowledge, its object or consummation is fulfilled, and therefore there is nothing more for us here afterwards. இதுதான் பொதுவான இது. இப்ப பொதுவா என்ன எடுத்துப்பாங்கன்னா, இந்த என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு, நான் இறைவனை உணர்ந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், இதற்கு மேல எனக்கு வாழ்வதற்கு ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்வு தான் பொதுவா எல்லாம். இறைவனை உணர்தல் தான், இறைவனை அறிதல் தான் முழு முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அன்னையும் சொல்லுவாங்க. So we are not compelled to believe that our world existence ends. The neither are we compelled in neither பார்ட்ல வருது. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது என்னன்னா, we are not compelled to believe that our world existence ends. அப்ப நம்ம வந்து யாரும் கட்டாயப்படுத்தல, நம்மளோட உலக வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று யாரும் இதை உணர்ந்து விட்டதால் யாரும் கம்பல் பண்ண போதில்லை, கட்டாயப்படுத்துறது உறுதி. ஓகே, கண்டிப்பா நம்ம அதோட முடிச்சு சொல்லல. பிகாஸ் ஏன் அப்படின்னா, பை அட்டைனிங் டு நாலேஜ், நம்ம அந்த ஞானத்தை அடைந்து விட்டோம் என்பது இட்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த அட்டைனிங் டு நாலேஜ் இட்ஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஞான நோக்கத்தை நாம் அடைந்து விட்டோம் என்பதால் இந்த உலக வாழ்க்கையை நாம் வந்து விட்டுவிட வேண்டும் என்று யாரும் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஆர் கன்சமேஷன், இந்த கன்சமேஷன்ங்கிறதும் நம்ம முதல்ல பார்த்த கல்மினேஷன் ஒரு வார்த்தை பார்த்தோம். இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே பொருள்.
The consummation அப்படிங்கிறது வந்து the act of consummating the fulfillment, an ultimate goal or end. அப்ப அதுவும் அதுல வந்து நான் அப்படி சொன்ன மாதிரி கல்மினேஷன் அதை முடிகிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கன்சுமேஷன் அப்படிங்கிறதும் முடிவு, நோக்கத்தை அடைந்து விட்டோம். ஸோ அட்டைனிங் டு நாலேஜ் இட்ஸ் கல்மினேஷன், அந்த நோக்கத்தை அடைந்து விட்டோம். இஸ் ஃபுல்ஃபில் அண்ட் தேர்ஃபோர் there is nothing more for us here afterward. அதுக்கு பிறகு நமக்கு என்ன இருக்கிறது? இப்ப நான் பிஹெச்டி பண்ணணும்னு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன். பிஹெச்டி எல்லாம் தீசிஸ் சப்மிட் பண்ணியாச்சு, வைவாஸ் எல்லாம் நடக்குது, கலந்துரையாடல் நடக்குது, எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து டிக்ளேர் பண்ணி நான் பிஹெச்டி டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு யூனிவர்சிட்டி போகணும்? அதாவது ஒரு மாணவனாக போக வேண்டிய நோக்கம் இல்லை, முனைவர் பட்ட மாணவராக நான் சொல்லக்கூடிய தேவை எனக்கு இல்லை என்றுதான் எல்லாருமே நினைக்கும். எதுவுமே இப்ப நம்ம மருத்துவர்கிட்ட மருத்துவம் பார்க்க போறோம், அந்த குணமாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மருத்துவமனையில நம்ம இருக்க வேண்டிய பயன் அவசியம் இருக்காதுல்லவா? அந்த மாதிரிதான் இது நம்ம போகணும் நம்ம. ஆனா இங்க வந்து அடுத்து நம்ம செய்ய, ஏன்னா ஏன்ங்கிறது அப்படி சொல்றாங்க. திருப்பி அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். Neither are we compelled to believe that our world existence ends because by attaining to knowledge, its object or consummation is fulfilled, and therefore there is nothing more for us here afterwards. இப்ப நம்ம 298வது பக்கத்தை விட்டு 299 போறோம். பெரிய சென்டென்ஸ் நிதானமா பாருங்க, இல்லாட்டி இது வந்து கொஞ்சம் புரியுது கடினம், நிறைய தத்துவங்கள் பொதிந்திருக்கும். For திருப்பி because what we gain at first with its release and immeasurable silence and quietude is only the eternal self-realization by the individual in the essence of his conscious being. There will still remain on that foundation, unannulled by his silence, one with the release and freedom, infinitely proceeding self-fulfillment of Brahman, its dynamic divine manifestation in the individual and by his presence, example and action in others and in the universe at large. The work which the great ones remain to do. Actually, அதோட தான் முடியுது. So great ones remain to do. ஏன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்குரிய நோக்கத்தை இதுல சொல்றாரு. For because what we gain at first with its release and immeasurable silence and quietude is only the eternal self-realization by the individual in the essence of his conscious being. First sentence கொஞ்சம் நிதானமா பாருங்க. Because what we gain at first, முதல்ல நம்ம எதை அடைகிறோம், கெய்னா லாபம் பொருள் அல்லாம எதை நல்ல ஒரு விஷயத்தை, நேர்முகமான ஒன்றை எதை பெற்றுக் கொள்கிறோம் என்றால், with its release and immeasurable silence. கண்டிப்பா ஞானம் பெறும்போது நமக்கு ஒரு ரிலீஸ் தான், அப்பா அப்படின்னு ஒரு பெரும் பாரம் நம்ம விட்டு நீங்கிய ஒரு எண்ணம் வரும். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு for what we gain at first with its release and immeasurable silence and quietude. அப்போ வந்து அளவிட முடியாத ஒரு மௌனம், அளவிட முடியாத ஒரு சாந்தம், ஒரு சலனமற்ற தன்மை, அமைதியான நிலை. ஸோ வந்து immeasurable silence and quietude is only the eternal self-realization. அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்னையே உணரும் தன்மை. யாரால் அது ஏற்படுகிறது? பை தி இண்டிவிஜுவல். ஸோ நாம் தனி மனிதன் தன்னையே உணரும் தன்மை, அது இட்டர்னல் செல்ஃப்-ரியலைசேஷன், எப்பொழுதும் உள்ள அந்த தன்னையை உணர்தல். இன் தி எசன்ஸ் ஆஃப் இஸ் கான்சியஸ் பீயிங். எங்க உணர்கிறார்னா அந்த உணர்வு நிலை, சத் சித் ஆனந்தால சித் நிலையை தான் அதை உணர்கிறார், சாரத்தில் உணர்கிறார். ஏன்னா இது ஏன் நடக்குதுன்னா, ஃபார் வாட் வி கெயின் அட் ஃபர்ஸ்ட் வித் இட்ஸ் ரிலீஸ் அண்ட் இம்மெஷரபிள் சைலன்ஸ் அண்ட் குவைட்டிட்யூட் is only the eternal self-realization by the individual in the essence of his conscious being. There will still remain on that foundation, unannulled by the silence. இப்ப நிறைய இது போடுவாங்க. அப்ப என்ன, அதாவது அதனால அடிச்சிட்டோம். அதாவது ஒரு பக்கம் செல்ஃப் ரியலைசேஷன், இதுதான் ரமண மகரிஷிகள் சொன்னதுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு சொல்லும். சொல்லுங்க வசந்தாமா. கான்சியஸ் சத்தம் உணர்றாருன்னு வச்சுக்கிறதா என்ன சார்? ஒரு நிமிஷம் நீங்க வந்து உங்க குரல் பிரேக் ஆகுது, திருப்பி சொல்லுங்க.
கான்சியஸ் பீயிங் அப்படின்னு வருது. எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் கான்சியஸ் பீயிங். நீங்க அங்க பீயிங்ல சித்தலாம சத்துவம் இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க இல்லையா? அதனால ஏன்னா நம்ம சோல், வேர்ல்டு சோல் எல்லா இடமும் அந்த அல்டிமேட் சோலோட போனாங்கங்கிற மாதிரி வருது. இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு. பீயிங் அந்த ஜீவன், அதை வந்து சித் நிலை. ஏன்னா இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஞான யோகம் என்பதால் சத் ஆனந்தா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. சித்துலதான் இருக்கு. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம். சாதாரண இங்க பிசிக்கல், வைட்டல், மென்டல் யூஸ் ஆகும். அங்க சச்சு ஞானம்னால சித்து வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா எதையுமே பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல எதையுமே பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்றுங்கிறது வரும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் பிரிச்சு பேசிக்கணும். சரிங்களா? அதனால what we gain as well, welcome. With its release and immeasurable silence and quietude is only the eternal self-realization of the individual in the essence of his conscious beings. Okay, சித்தமுள்ள சத்துன்னு சொன்னாலும் அந்த சத்துல வந்து சித்து தான் இங்க இருக்குமே தவிர சத்து வந்து இரண்டாம் பட்சம்னா அது வந்து ஒரு எந்த ரியாக்ஷனும் இல்லாம பாசிவா தான் இருக்கும் சத்துங்கிறது. சித்துலதான் வந்து உணர்தல் எல்லாம் இருக்க முடியும். கான்சியஸ் இப்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னா மயங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கப்புறம் தேர் வில் ஸ்டில் ரிமைன் ஆன் தட் ஃபவுண்டேஷன். இங்கதான் இதை புரிஞ்சு இது ஒவ்வொரு சென்டென்ஸும் தேர் வில் ஸ்டில் ரிமைன் ஆன் தட் ஃபவுண்டேஷன். இந்த அடிப்படையில இன்னும் இருக்கு. தேர் வில் ஸ்டில், இன்னமும் சிலது இருக்கும். இது தேர் வில் ஸ்டில் ரிமைன் ஆன் தட் ஃபவுண்டேஷன். அந்த அடிப்படையில், அந்த கட்டமைப்பில், அந்த அஸ்திவாரத்தில் இன்னும் எது இருக்கும்? அன்அன்னல்டு பை தி சைலன்ஸ். இப்ப அன்னல்னா என்ன அர்த்தம்? அன்அன்னல்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கன்சியூமேஷன் பார்த்தோம், கல்மினேஷன் பார்த்தோம். அன்னல் அப்படின்னா என்னன்னா முடிவு. அனல் இஸ் ஒண்ணு இல்லாம போறது. அன்னல்னா அது இன்னமும் இருக்கு. that is not brought down. இல்ல அதான் நான் மீண்டும் நினைவூட்டுறேன். கை வைத்து பேசுங்க. சாரி, ஏன்னா எனக்கு வந்து ஜெர்க் ஆகுது. அன்னல் அப்படின்னு சொல்றது வந்து to make or declare void or invalid as a marriage or a law, nullify, to bring to an end the effect or existence of, or cancel out. That task would be easier to perform now that his personal stake in it was annul. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தனக்குன்னு ஒரு தனி இது இல்லாம பொதுவாக செய்யறோம்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யலாம். அவரு தனி மனித ஈடுபாடு இல்லாமல் ஆக்கிவிட்டது. To bring to an end the effect, to bring to an end the existence of something, cancel out அப்படிங்கிற அர்த்தம் வரும். அன்அன்னல் அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்போசிட் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்அன்னல்டு பை த சைலன்ஸ். அப்போ வந்து அது வந்து கேன்சல் பண்ணல. அந்த சைலன்ஸ் வந்தா கூட இன்னும் ஏதோ தொக்கி நிற்பது என்றுதான் எடுத்துக்கணும். There will still remain அங்க ரிமைனும் தொக்கி நிற்குது on that foundation. Unannulled by the silence. அந்த அமைதி முதல்ல நம்ம படிச்சோம். என்னன்னா immeasurable silence and quietude மேல படிச்சோம். அந்த சைலன்ஸ் வந்த பிறகும் ஏதோ ஒண்ணு நம்ம கேன்சல் ஆகாம இருக்கு. Unannulled by the silence. அப்போ எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. One with the release and freedom. Unannulled by the silence. One with the release and freedom. அப்போ வந்து அந்த விடுதலையாலும், ரெண்டுமே ரிலீஸ்னா விடுபடுதல், ஒரு பற்றிலிருந்து விடுபடுதல், ஃப்ரீடம்னா சுதந்திரம் அடைதல்ங்கிற ஒரு ரெண்டு வேறு சொற்கள் மாதிரி இருக்கும். தமிழ் ரெண்டுமே விடுபடுதல் தான் சொல்ல முடியும். இது ரிலீஸ். ஒன் வித் ரிலீஸ் அண்ட் தி ஃப்ரீடம், தி இன்ஃபினிட்லி ப்ரொசீடிங் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பிரம்மன். இங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த வார்த்தை வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பார்த்தோம். அங்க இங்க இருக்குது 298ங்கிற வார்த்தை பக்கத்தில் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னையே உணர்தல். இந்த இடத்துல என்னன்னா இது வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பிரம்மன். அது பிரம்மன் நம்மை தன்னை நிறுவிக் கொள்கிறது. இன்ஃபினிட்லி ப்ரொசீடிங் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பிரம்மன். பிரம்மனை முழுமையாக நிறுவித்துள்ளது. அது இன்ஃபினிட்லி ப்ரொசீடிங், அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இட்ஸ் டைனமிக் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இன் தி இண்டிவிஜுவல். அப்போ இறைவன் வந்து தனி மனிதனில் வெளிப்பட்டு இருக்கணும். அது வந்து டைனமிக் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம வந்து ஸ்டாட்டிக் டிவைன் ஒண்ணு இருக்கு, அது மேனிஃபெஸ்ட் ஆகுறதே தெரியாது. ஏன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது அது எப்படி வெளிப்படும். அதெல்லாம் டைனமிக் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இங்க இந்த இண்டிவிஜுவல்.
இப்ப தனி மனிதனுக்குள் இயக்கம் உள்ள அந்த இறைவன் வெளிப்படுகின்றான். ஆனா இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா self, sorry, there will still remain on that foundation its dynamic divine manifestation in the individual and by his presence அந்த இறைவனுடைய இருப்பு எக்ஸாம்பிள். அதனால கவனிங்க, by his presence, example and action. ஆமா, இருக்கின்றான், எடுத்துக்காட்டாக இருக்கின்றான், அப்புறம் செயலால் இருக்கின்றான். in others and in the universe at large. மற்றவர்களில் அவன் இருக்கின்றான், எடுத்துக்காட்டாக இருக்கின்றான், செயலாக இருக்கின்றான். and in the universe at large. தனி மனிதன் வந்தாச்சு, அப்புறம் யூனிவர்ஸ்லயும் அப்படிதான். பொதுவாக அட்லாஜ்னா பெரும்பான்மையாக பிரபஞ்சத்தில் இருக்கலாம். The work which the great ones remind to do. இங்கதான் சிறந்த ஒரு மெய்ப்பொருள் என்ன சொன்னாங்க, கிரேட் ஒன்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய சாதனை செய்யக்கூடியவர்கள். மீண்டும் அவங்க இறைவனை உணர்ந்து விட்டார்கள், அறிந்து விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் இருப்பார்கள். இது நம்ம பல திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்திருப்போம். ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாம் அது சயின்டிபிக்கா நடக்குதா இல்லையா, இப்படி இருக்கக்கூடியது கைலாச இதுல எல்லாரும் இருந்தாலும் இதாகி தெற்கு இதாயிடுது. அவங்க தாழ்ந்து இருக்கும் போது அகஸ்தியரை பார்த்து நீ கீழே போய் அதை சமநிலைப்படுத்துங்கிற மாதிரி சொல்ற மாதிரி கதை வரும். அதாவது சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, இறைவனை அவங்க பார்த்துட்டாங்க, அப்ப முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த இது இப்ப போர் நிலையெல்லாம் ஒரு சமநிலை பிறண்ட சமயம். அப்ப சமநிலை வரணும்னா அந்த கிரேட் ஒன்ஸ் இருந்தாதான் முடியும். இந்த கிரேட் ஒன்ஸ் உடைய இதனாலதான் கண்டிப்பாக செய்ய முடியும். அப்ப அன்னைக்கு வசந்தாமா சொன்ன மாதிரி பங்களாதேஷ் வாரப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, முசிபத் ரஹ்மான் சேர்ந்ததெல்லாம் எங்களால முடியல, இனிமே அங்க எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அன்னை அதற்கு அன்னையுடைய அந்த பணி அதற்கு முன்னால் எதுவும் நம்ம வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அந்த பங்களாதேஷ் போறதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதை உலகத்துல யாருமே எதுவுமே சொல்ல முடியாத நிலையில நம்ம அதை ஜெயிச்சோம். அந்த அளவுக்கு அந்த கிரேட் ஒன்ஸ் ரிமைண்ட் டு டூ, உயர்ந்தவர்கள், அது ஜி கேபிட்டல் ஓ கேபிட்டல், விச் த கிரேட் ஒன்ஸ். அவங்க எல்லாம் இறைவனை உணர்ந்தாலும் இருந்து அந்த பணியை செய்யணும். இருந்து பணி செய்தாதான் முடியும். நம்ம ஸ்ரீ அரவிந்தர் அன்னை வாழ்விலேயே எடுத்துக்கொண்டால் கூட ஸ்ரீ அரவிந்தர் நான் என்னுடைய அந்த பெரும் பணி, அந்த சச்சிதானந்தத்திலிருந்து அந்த சூப்பர் மைண்டை கொண்டு வர வேலையை இது பண்ணிட்டேன், இன்னும் போய் அந்த செய்யணும். நீங்கள் அன்னை தன்னுயிரை தருவதாக சொல்லும் போது வேண்டாம், நீ இருந்து தொடர்ந்து செய்ய, நான் மேல போறேன்னு சொல்லி அவங்க விட்டு போறாங்க. அப்ப மதர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ஒன்ஸ் ரிமைண்ட் டு டூ. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால முதல் வார்த்தை இப்ப திருப்பி படிச்சா நமக்கு இன்னும் இந்த சென்டென்ஸ் நல்லா புரியும். The culmination of the path of knowledge need not necessarily entail extinction of our world existence. அந்த விளக்குற சொற்கள் தான் இப்ப நம்ம படிச்சுக்குவோம். நம்ம ஞானம் பெற்று விட்டோம் என்று அந்த ஞான பாதையின் இறுதியை உறுதியாக அடைந்து விட்டோம் என்றாலும் இந்த உலக வாழ்விலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனா அதுதான் பொதுவாக நடந்துருக்கு. அதனாலதான் அவர் ஒரு வார்த்தை போறார், நீட் நாட் நெசசரிலி. அப்படிதான் ஆகுது பொதுவா, அப்படிதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு தொடங்குறார். அப்ப இந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். What we gain at first with its release and immeasurable silence and quietude is only the eternal self-realization by the individual in the essence of his conscious being. இது ஒரு பகுதி. There will still remain on that foundation, unannulled by the silence, one with the release and freedom, the infinitely proceeding self-fulfillment of Brahman, its dynamic divine manifestation of the individual, and by his presence, example and action in others, and in the universe at large, the work which the great ones remain to do. இப்ப அந்த இண்டிவிஜுவல் இதெல்லாம் பார்த்தா கூட முருகனுடைய அவதார நோக்கம் சூரபத்மனை அழிப்பதை நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த வீரமாக போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது செய்யறதா இந்த இண்டிவிஜுவல் அண்ட் இன் அதர்ஸ், மற்ற வீரர்களுக்கும் அதோட பணி தொடரும். அதே விஷயம்தான் தேவர்கள் எல்லாம் நீங்க அவதாரமா நடுங்க, ராவணர் வதம் செய்யும் போது நாங்கள்லாம் வானர்களா உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின் போது, அப்ப பிரசன்ஸ், பை ஹிஸ் பிரசன்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் ஆக்ஷன் இன் அதர்ஸ். அப்ப ராமன் பாறையா தூக்கி அந்த சேது மந்தனத்தை கட்டவில்லைக்கு தூக்கி நீலன் போன்றவர் நின்று அதை வழிகாட்டி மற்ற வானரங்கள் நினைத்து பார்க்க முடியாத பாறைகளை தூக்கி போடும்போது அது ஆக்ஷன் இன் அதர்ஸ்.
அப்புறம் எக்ஸாம்பிள் இன் அதர்ஸ், பிரசன்ஸ் இன் அதர்ஸ் எல்லாமே இங்க வருது. அண்ட் இட் யூனிவர்ஸ் அட் லார்ஜ். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். சரி, இப்போ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இது வேற மாதிரி கேள்வி. இந்த பிரசன்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் ஆக்ஷன் இப்படிங்கிற மூணும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஸ்ரீ அரவிந்தர் முன்பு இது போன்ற ஒரு சொற்றொடர் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால சொல்ல முடியும், யார் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், அது யார் அவர் என்ன என்பதை சொல்ல வேண்டும். நான் ஒரு நிமிடம் நேரம் கொடுக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பிரசன்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் ஆக்ஷன். ஒரு தனி மனிதர் அப்படி வாழ வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். பொதுவா இங்க யோகம் பத்தி வரும்போது தனித்தனி மனிதர்களை பத்தி பொதுவா பேசுறது இல்லை. இண்டிவிஜுவல், யூனிவர்ஸ், டிரான்செண்டன்ட் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டும், அப்படி இருப்பார் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார். சொல்லுங்க பிரியாமா. Psychic beings, psychicians. அதுல எப்படி அது அத ஒரு தனிப்பட்டதுல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, அது வெளிப்படுது. அது ஒருத்தர் யாருன்னு அவர் சொல்றாரு. சைக்கிக் பீங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு பகுதி. எப்படி பிசிக்கல், வைட்டல், மென்டல் அப்படிங்கிற மாதிரி சைக்கிக் பீயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி, இறைவனின் பகுதி. யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க பிரியாமா. கர்ம வீரர்களா? கர்ம வீரர்கள் எல்லாம் ஒரு ஆள் சொல்லணும். கர்ம வீரர்கள் அது குரூப், இப்ப கிரேட் ஒன்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க. முயற்சி செய்யுங்க, வரும். யார் வேணா யோசிச்சு சொல்லலாம் பதில். சரி, ஐ திங்க் 1 minute ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். யாரா முயற்சி பண்றீங்களா? இறுதி வாய்ப்பு. சொல்லுங்க ராமலட்சுமி அம்மா. அதிமனிதன். என்னவா? அதிமனிதன். அதிமனிதன் அதுவும் ஒரு ரொம்ப கூட்டமாயிடுமே, ஒரு தனி மனிதன் கிடையாது. நான் சொல்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரை தனிப்பட்ட முறையில சொல்லலாமா சார்? தனி மனிதரா? கிட்டக்க வந்துட்டீங்க. அவர் என்ன நம்ம ரெஃபர் பண்ணுவோம்? விவேகானந்தருக்கு அவர் என்ன ஆகணும் சார்? குரு. அதுதான் பயம். பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வசந்தாமா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சார்? 4/8 குரு இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த இண்டிவிஜுவல்னு எனக்கு தெரியல. குரு இண்டிவிஜுவல் தானே, எப்படி பார்த்தாலும். குரு குருன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, தட் அப்ளைஸ் டு எவ்ரி குரு இல்லையா? அது காமன் நான் நினைச்சேன். குருங்கிறது தனி மனிதர் தானே. அவங்களுக்கு நான் அந்த வார்த்தைகளுக்கு சொன்னேன் பாருங்க, இப்ப திருப்பி அதை காட்டுறேன். அதுல இந்த எக்ஸாம்பிள்லே வரும். குரு எப்படி எல்லாம் இருப்பாருன்னு ஒரு இது பண்ணும்போது அப்படிதான் வரும். ஒரு நிமிஷம்.
ஒருத்தருங்க நான் வந்து அன்மியூட்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இப்பதான் கவனிச்சேன். ரொம்ப நேரம் பேசுவதுமே உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் காட்டுனதெல்லாம் அதை பத்தி விளக்கி சொல்லிட்டே வரேன். ஸோ அன்னையின் வந்து முழு அன்பும், ஆசிரியர் முழு பொறுமையும். அப்ப ஆசிரியருக்கு அடிப்படை தேவை பொறுமை. என்டையர் பேஷன்ஸ் ஆஃப் த டீச்சர். If this is too hard for you, the divine represents himself through a less marvelous intermediary, prophet or teacher. அதாவது முன்னாடி வந்து அவதாரா வர்றதா சொல்லிட்டு நம்ம டீச்சரா வர்றாரு. For many who cannot conceive or are unwilling to accept the divine man, are ready to open themselves to the supreme man, teaching, terming him not in God, but world teacher or divine representative. அப்பதான் அவருக்கு குருவா எடுத்துக்குவாங்க. The past incarnation and his example, இங்க தான் அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த influence a living force in their lives. The individual will follow as far as he may be the method of the teacher within him, in us. He will lead the disciple through the nature of the disciple, the example, influence, in the Tirupati. These are three instruments of the Guru. So அது வந்து டீச்சிங், எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்ஸ். டீச்சிங் சொல்றது, எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாங்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ்னா ஆக்ஷனா தான் இருக்க முடியும். அவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க செய்யறது. வசந்தாமா, இப்போ அதோட இதுல தெளிவு இருக்கா? தேங்க்யூ சார். நீங்க கரெக்டா நீங்க என்னன்னா கோரைட்ஸ் டீச்சர் டைரக்டா குருன்னு சொல்லிடலாம். அதுதான் என்னுடைய பாயிண்ட். வரணும் திருப்பி எடுக்கும்போது என்னுடைய புத்தகமா இருந்தாலும் டக்குன்னு எடுத்துடும். இதுல வந்து புத்தகமா அத்தியாயமா இருக்கும். 23, 24 இதுலயும் போய் இது ஐயா பன்னீர்செல்வம் ஐயா, ரொம்ப நன்றி. சரியா சொன்னதுக்கு வாழ்க, வாழ்த்துகள். வணக்கம். நன்றி 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 நன்றி. மியூட் போட்டுக்குங்க. பிரியமா, now தெளிவாயிடுச்சா? absolutely sir. எக்ஸாம்பிள் அதுதான். இல்ல அது அந்த வார்த்தைகள் நமக்கு இந்த குருன்னு அவர் சொல்லல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி ஆகுறாங்க. ஆனா அது அந்த குருவுக்கு சொன்ன டெஃபினிஷனுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக நான் காட்டுறது. அப்ப சில நேரம் நம்ம அப்படியே தொட்டு போனாதான் நல்லா இருக்கும். வந்து அடுத்த சென்டென்ஸ் போயிடுவோம். Our dynamic self-fulfillment cannot be worked out so long as we remain in the egoistic consciousness, in the mind's candle-lit darkness, in the bondage. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. Our dynamic self-fulfillment cannot be worked out. அப்ப நாம் உணர்தல், செல்ஃப் ஃபுல்ஃபில், நாம் நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது டைனமிக் இயக்கத்தோடு செய்யும் போது cannot be worked out. அது செயல்படுத்த முடியாது. இப்போ so long as we remain in the egoistic consciousness. இப்ப நாமெல்லாம் இருக்கிறது 99.999% அப்படிதான் ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ்குள்ள இருக்கும். அந்த ஆணவ சித்தில இருக்கின்றோம். இந்த மைண்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னா, மைண்ட்ஸ் கேண்டில் லிட் டார்க்னஸ். அப்போ மெழுகுவத்தி வெளிச்சத்துல எவ்வளவு ஒளி இருக்குன்னு போல அவர் என்ன போடுறாரு, மைண்ட்ஸ் கேண்டில் லிட் டார்க்னஸ் தான் போடுறாரு. மைண்ட்ஸ் கேண்டில் லிட் லைட்ன்னு போடல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம வந்து சில பெரிய உணவகங்கள், அதாவது 5 நட்சத்திர விடுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல என்னன்னா அந்த முழு ஒளியில இருள முழு ஒளி இல்லாமல் இருளாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அமைதியா பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு
ஒரு நாகரீகம் இருக்கு, ஒரு பண்பாடு. அதுதான் அங்க வந்து பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்னன்னா மனம் வந்து மனத்தோட பாத்தீங்கன்னா அது பேரொளி கிடையாது, ஒரு சின்ன மெழுகுவத்தி ஒளி போல. அந்த இருள இந்த மைண்ட்ஸ் கார்னர் இந்த பாண்டேஜ். அப்ப என்ன மூணு பேர் so long as you remain in the egoistic consciousness ஒண்ணு, அதாவது வந்து ஆணவ சித்தத்தில் இருக்கும் வரை அவர் டைனமிக் செல்ஃப் cannot be worked out. அப்ப வந்து நம்மை நாம் நிறைவேற்றம் நடக்காது. so long as we are in the mind's candlelit darkness, அந்த மன சிற்றொளியில், அதாவது மெழுகுவத்தி போன்ற இன்னும் நம்ம ஊர்ல நமக்கெல்லாம் சொன்னா அந்த ஊதுபத்தியோட கங்கு எப்படி இருக்கும் அதுல எவ்வளவு தெரியும் நமக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, செல்போன்ல அந்த செல்போன் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விளம்பரம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வெறும் பட்டன் போனா இருந்தப்போ அந்த ஹெட்லைட் ஒர்க் பண்ணாதான் எதுல, லாரியில. அப்போ அது கீழே வந்து அந்த சின்ன செல்போனை வச்சுட்டு போற மாதிரி ஒரு இது போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த வெளிச்சத்துல அவங்க போறாங்க. கரசேன ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த விளம்பரம்? நம்ம ஒரு தமிழ் நடிகர் தான் அந்த இந்திய அளவுல நடிச்சிருப்பாரு. அதாவது வழியில அதை ஓட்டிட்டு போற மாதிரி ஹெட்லைட் இல்லாட்டி என்ன கவலை பண்ணுவேன்னா, அது செல்போனை வந்து அறிமுகப்படுத்துவதற்காக, அது வந்து லாரிக்காக எடுத்ததில்ல, அப்படி ஒரு விஷயம். ஆனா அந்த வழியெல்லாம் ஹெட்லைட்டோடைய பவர் கண்டிப்பா செல்போன்ல இருக்காது. ஆனா சமாளிக்கணும். அப்படிதான் நம்ம மனசு வச்சுட்டு இந்த வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கலாம் முயற்சி பண்றோம். ஸோ அது இல்லாம மூணாவது என்ன சொல்றாங்க, இந்த பாண்டேஜ், இந்த பந்தம், ஒரு பற்றுக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கும் வரை, அதாவது ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், மைண்ட் கேண்டில் இன் டார்க்னஸ், பாண்டேஜ், இந்த மூன்றும் இருக்கும் வரை நமக்கு வந்து டைனமிக் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வர வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. அவர் டைனமிக் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் cannot be worked out. வராதுங்கிறத விட அதை வந்து நம்ம இயக்க கூட முடியாது, அதுக்கு முயற்சி கூட செய்ய முடியாதுங்கிற பொருள். So our dynamic self-fulfillment cannot be worked out so long as we remain in the egoistic consciousness, in the mind's candlelit darkness, in the bondage. அடுத்த சென்டென்ஸ் போறோம். Our present limited consciousness can only be a field of preparation. It can consummate nothing. For all that it manifests is marred through and through by an ego-ridden ignorance and error. அப்போ our present limited consciousness, நம்மளுடைய சித்தம் என்பது, உணர்வு நிலை என்பது ரொம்ப குறுகிய உள்ளது. Can only be a field of preparation. அதாவது ஒரு வயல் இருக்கின்றதுனால அந்த வயலை உழுது பண்படுத்துவோம். பண்படுத்துதல், அதுல இருந்து பண்பாடுங்கிற வார்த்தை வருது. அது அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ்ல, அந்த கல்ச்சர்னாலும் பண்பாடுனாலும் ஒண்ணு. அந்த மொழியில இந்த மொழியில, அதாவது நம்ம மொழியிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த வேளாண்மைங்கிறது பண்படுத்துதல், அது பண்படுத்துவதால் வருவதுதான் பண்பாடு. அதான் அக்ரிகல்ச்சர்ங்கிற வார்த்தை கூட இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குறுகிய உணர்வு நிலை என்பது ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு களமாக, வயலாக மட்டுமே இருக்கிறது. இட் கேன் கன்சுமேட் நத்திங். அதை தவிர அதனால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. கன்சுமேட்ங்கிற வார்த்தை கன்சுமேஷன் நம்ம பார்த்தோம், அதோட வேற எதுவும் அதை நடத்த முடியாது. ஃபார் ஏன்னா ஃபார் பிகாஸ் ஆல் தட் இட் மேனிஃபெஸ்ட் இஸ் மார்க்ட் through and through by an ego-ridden ignorance and error. அப்போ வந்து ஆல் தட் இட் மேனிஃபெஸ்ட், அதை எதெல்லாம் வெளிப்படுத்துகிறதோ அது எல்லாமே மார்டு அப்படின்னு சொன்னாலே தவறான செயலாக மாற்றிவிடும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி சொன்ன இது ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் அப்படின்னு போட்டது, நீ என்னென்ன செய்தாலும் நினைத்து நீ ஆஃபர் பண்ணுங்கிறது அன்னை சொன்னது. அதை ஒரு பையன் பார்த்துட்டு இங்க மாதிரி அங்க உண்டியல் பெட்டி வச்சிருக்காங்க, அதாவது நம்ம சமாதிகள் வந்து புக்கு வைக்கிற இடத்துக்கு வந்து பெருசா முன்ன மாட்டையை வச்சிருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்க ஞாபகப்படுத்துறாங்க, உண்டியல்ல போய் காசு போட அப்படின்னு சொன்னோன்னா, இட்ஸ் மார்ட் பை எவர் இக்னோரன்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஈகோ ரிடன் இக்னோரன்ஸ் அண்ட் எரர். அப்போ வந்து த்ரூ அண்ட் த்ரூன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. இங்க மாறு முதல்ல பார்த்துருவோம். மார் அப்படின்னு சொன்னா டு இன்ஃப்ளிக்ட் டேமேஜ், எஸ்பெஷலி டிஸ்பிகரிங் டேமேஜ் ஆன், to impair the soundness, perfection or integrity of spoil. அப்போ அபாண்டமா பழி சுமத்துறது, இல்லாட்டி நல்ல பேரை கெடுக்கிறது, இதெல்லாம் சொல்லுவோம்ல. இந்த காலத்து தமிழ்ல சொன்னா பேரை ரிப்பேர் பேரும் ரிப்பேரும் போட்டு நம்ம சொல்லிடுவோம். டிஸ்பிகரிங் மார், கரைப்படிய வைத்தல் அப்படின்னு சொல்லலாம்.
blemish அப்படிங்கிறது கரைப்படுது. But to cause harm, to spoil or impair, a disfiguring mark, blemish அப்படிலாம் போடுறது. இப்போ இதுதான் மார்க் வருது. அப்போ இதுல பாருங்க, for all that it manifests is mark, அதாவது கரைப்படிய வைக்குது. through and throughனா முழுக்க இதுல அதுல அது வார்த்தை ரொம்ப முக்கியம். through and through by an ego ridden ignorance, through and through by an ego ridden error. பிரியமா அன்னைக்கு சொன்ன மாதிரி இங்க மிஸ்டேக்ங்கிற வார்த்தை போடல, எரர். ஈகோக்கு வந்து தப்பு பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது, ஆனா அது தெரியல, அது ஆணவமா இருக்கிறதால தவறுதான் செஞ்சுட்டே இருக்கு. அதனால ஒரு ஆறுதல் ஒண்ணு சொல்றாரு. அதான் எரர் பத்தியே ஒரு சாப்டர் நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது லைஃப் டிவைன்ல படிச்சோம்னா, நீங்க அது படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, அந்த குமார் ஐயா படிக்கிறதுல அந்த சாப்டர் தனியா படிச்சாலே நம்ம செய்யற எரர்களுக்கு நம்ம கண்டிப்பாக ரொம்ப சொல்றது கில் ஃபீலிங் வராது, குற்ற உணர்வு வராது. அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. Our present limit consciousness can only be a field of preparation. It can consummate nothing, but all that it manifests is marred through and through by an ego ignorance and error. சொல்லுங்க பிரியாமா. சார் நாளைக்கு கூட நீங்க விளக்கம் சொல்லுங்க. நாளைக்கு இல்ல மண்டே. முந்தின சென்டென்ஸ்ல பாண்டேஜ்னு வருது இல்ல, பாண்டேஜ்னா அடிமைத்தனம் தானே, அது ஏன் வருதுன்றத நான் மண்டே எனக்கு சொல்லுங்க சார். தேங்க்யூ. இல்ல இப்போ இருக்கு ரொம்ப 6 எக்ஸாம். அதாவது பாண்டேஜ்னா நீங்க பாசம் பற்றி எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கருத்து மேலேயும் நம்ம பாண்டேஜ் வரும். அத்வைதம் தான் சரியானது, துவைதம் தான் சரியானது, இதுதான் சரியானது, இந்த அது மதங்கள்லாம் கூறுகளா போனது, அந்தந்த கூறு சரியானது என்ற அந்த பற்று தான் காரணம். புரியுதா? ஓகே, இதோட நிறைவு செய்வோம். சனிக்கிழமை காலையில பார்ப்போம். நாளைக்கு நான் வந்து வாய்ப்பு குறைவுன்னா வெளியூர்ல இருக்கேன். திங்கள் காலை நாம் மீண்டும் சந்திப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.